ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னடா இப்ப வந்து திலீபனா வீட்டுல வந்து சேர்க்க போறாங்களாம். நடராஜுக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். அப்படி இப்படி சொல்லி நம்ம திட்டத்தை நெருப்பள்ளி போட்டாங்களே. நீங்க வந்து என்ன பண்ண போற? அவங்க நெருப்பள்ளி போட்டா நம்ம மண்ணள்ளி போட வேண்டாம். ராத்திரி பகலா திட்டம் போட்டு நாம ஒரு பிளான் பண்ணா இவங்க ஒட்டு மொத்தமா சேர்ந்துகிட்டு மறுபடியும் எல்லாரும் ஒன்னா வாழணும்னு பிளான் பண்ணுவாங்களா? அத பாத்துக்கிட்டு இந்த ஈஸ்வரி சும்மா இருக்கணுமா? விட மாட்டேன்டா. அதான் இங்க வந்து அவங்க திட்டத்துல மண்ணள்ளி போட போறா உன் அம்மா. அது சரிம்மா, திலீப் அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டான்னா நாம என்ன பண்ண முடியும்? அவனை வரக்கூடாதுன்னு நாம நேரடியாக சொல்ல முடியும்? டேய் கண்ணா, அதுக்கெல்லாம் ஒரு வழிமுறை இருக்குடா. பேசுற விதத்துல பேசுனம்னா ஆடே வந்து தலைய கொடுக்கும், என்ன வெட்டிக்கோன்னு. அம்மா அவங்க கிட்ட என்ன பேசுறேன், எப்படி பேசுறேன்னு நீ கவனிடா. உனக்கு எதிர்காலத்துல யூஸ் ஆகும். எத்தனை வாட்டி ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்தடுத்து பிளான் பண்ண ரெடியா இருக்க பத்தியா? உண்மையில நீ பெரிய ஆளுதாம்மா. டேய், நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா இப்படி தாண்டா தொடர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணும். சரி சரி, வா வந்த வேலையை பாப்போம். வா. கமெண்ட். ஐயோ திலீபா, என்னது அடிப்பட்ட கையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, இது பிசியோதெரபி. இப்படி பண்ணாதான் கை சீக்கிரம் சரியாகும். ஓ அப்படியா? நான் என்னமோ சண்டையாக்கும் பொண்ணு கையை பிடிச்சு முறுக்குறியோன்னு பயந்தே போயிட்டேன்டா. என்ன திலீபா நீ யாருமே இல்லாத மாதிரி சொந்த ஊர்ல ரூம் எடுத்து எங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறிய. எங்க வீட்டுக்கு வானாலும் வரமாட்டேங்கிற. விடுக்கண்ணா, எங்க பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடும். என் ஃப்ரெண்ட்ஸ் வீடு பார்த்துட்டாங்க. நாளைக்கோ நாளன்னைக்கோ புது வீட்டுக்கு போயிடுவோம். நீ எதுக்குடா புது வீட்டுக்கு போகணும்? கடல் மாதிரி உனக்கு சொந்த வீடு இருக்கிறப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? இங்க பார், நான் சொல்ல வந்த விஷயமே இதுதான். என்னத்த சொல்றீங்க? நீ வராம அந்த வீட்ல ஒரு கெட்ட விஷயமே நடந்து போச்சு திலீபா. கெட்ட விஷயமா? என்னத்த சொல்றீங்க? என்னத்தடா சொல்றது? நாம ஒண்ணு நினைச்சா அந்த தெய்வம் ஒண்ணு நினைக்குது. உன் அண்ணன் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும், அவன் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா வாழணும்னு தானே நீயும் இந்த பொண்ணும் இவ்ளோ பாடுபடுறீங்க. எல்லா கஷ்டமும் மண்ணோட மண்ணா போயிடுச்சு திலீபா. என்னத்த சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, எனக்கு பதட்டமா இருக்கு. இந்த நடராஜ் முழு மனசோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு தானே நம்ம நினைச்சோம். அதுதான் இல்ல. நடந்தது என்ன தெரியுமா? எல்லா பெரியவங்க முன்னாடியும் எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணமா தம்பியான வந்தா எனக்கு கல்யாணம் வேண்டாம், தம்பி தான் வேணும்னு சொல்லுவோமா? தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. இப்படி ஒரு நிலைமையில என் தம்பியை வீட்டுக்கு கூட்டு வரதா எனக்கும் சரின்னு படுது. திலீபனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நடராஜோட கல்யாணத்துக்கு தானே நீங்க இவ்ளோ பாடுபட்டீங்க. நீ அனாத மாதிரி வீட்டுக்கே வரலன்னு நீ செஞ்ச தியாகம் எல்லாம் வீணா போயிடுச்சு திலீபா. உங்க அப்பா கொடுத்த வாக்குறுதி வீணா போயிடுச்சு. உன் அம்மா கண்ட கனவும் நாசமா போச்சு. நடராஜ் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியல. அம்மாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காகவாது கல்யாணத்தை பண்ணிருக்க வேண்டியதானே? கடைசியில உன் அம்மா இப்போ பழையபடி அழுதுட்டு கிடக்குறா. அம்மா அழக்கூடாதுன்னு அத்தை நான் இவ்வளவு பாடுபட்டேன். அது உனக்கும் எனக்கும் தெரியுது திலீபா, அந்த ஆண்டவனுக்கு தெரியணுமே. இங்க பாரு திலீபா, நடந்தது நடந்து போச்சு. அவன் கல்யாணம் தான் கனவா போயிடுச்சு. இதுக்கு மேல உன்னையாவது வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க திலீபா. இனிமே நீங்க இப்படி அனாத மாதிரி லாட்ஜா அலைய வேண்டாம். அப்படின்னா இனிமே இந்த கல்யாணம் நடக்க முயற்சி பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா? வேற வழி. நடராஜ் கல்யாணத்துக்காக தான் உன்னை விலக்கி வச்சாலும் பரவாயில்லன்னு முடிவெடுத்திருந்தாங்க. அதுவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் உன்னையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போறதானப்பா முறை. அண்ணனை அவந்திக்கு அண்ணி மனசார லவ் பண்ணாங்களே, அவங்க ஆசையெல்லாம் அவ்வளவுதானா? ஆமா திலீபா, நம்மளால என்ன பேச முடியும் சொல்லு? அதுவும் உங்க அண்ணன் உன்னை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரத பத்தி பேசுறப்போ வேண்டாம் இந்த கல்யாணத்தையே நடத்த முயற்சி பண்ணுங்கன்னு நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? அதுவும் நம்ம நடராஜ் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே தீரணும்னு பிடிவாதமா இருக்கா.
கல்யாணம்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசினா பிரச்சனை தானா தீந்துட்டு போகுது. அதை விட்டுட்டு நடராஜ் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, தம்பியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலே ஆச்சுன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான். உங்க அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ நீ அந்த வீட்டுக்கு வர்றதும் நல்ல விஷயம் தானே திலீபா. அதான் அத்தையும் பேசாம இருந்துட்டேன். இங்க பாரு திலீபா, உமா அழறத என்னால பார்த்து சகிச்சுக்கவே முடியல. நீங்க பாட்டுக்கு நாம ஒதுங்கினாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு பைத்தியக்காரத்தனமா நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம், தலைமறைவா ஆயிடலான்னு நினைச்சு, நாம இல்லைன்னா அவந்திகாவோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நினைச்சு நீங்க ஏதாவது ஒரு புது கூத்த ஆரம்பிச்சு வைக்காதீங்க. ஆமா திலீபா, நடராஜுக்கு இந்த பொண்ணை விட்ட வேற பொண்ணு கிடைக்காதா என்ன? இந்த பார் திலீபா, அவ ஒண்ணு மாதிரி 5-6 வருஷம் லவ் பண்ணல, கொஞ்ச நாள் பழக்கம் தானே, எல்லாம் போக போக சரியாயிரும். கொஞ்ச நாள் பழக்கத்துக்காக அண்ணன் தம்பி உறவை விட்டு கொடுத்துட முடியுமா? நாளைக்கு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து அந்த வீட்டில் நீ சந்தோஷமா வாழணும். நாளைக்கு நாங்க எல்லாரும் உங்களை கூப்பிட வருவோம், ரெடியா இருங்க. முறைப்படி என்ன செய்யணுமோ செஞ்சு உங்களை கூட்டிட்டு போறோம். பாவம் அந்த புள்ள நடராஜ், வெளியில அவன் தம்பி வரணும்னு சொல்றானே ஒழிய, அந்த புள்ள அவந்திகா பேரை சொன்னாலே அவன் எவ்வளவு வேதனைப்படுறான்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா. என்ன பண்றது, அண்ணனும் தம்பியும் அவ்வளோ தியாகம் பண்ணியும் எல்லாமே வீணா போயிடுச்சு. அண்ணனுக்கு முன்னால தம்பி கல்யாணம் முடிச்சிட்டு வந்து அதே வீட்டுல வாழற மாதிரி ஆயிடுச்சேன்னு தான் இருக்கு. இங்க பாருப்பா, அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத திலீபா. அப்பா அம்மாவோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அந்த வீட்டுல நீங்க வந்து வாழறதா முக்கியம். இங்க பாரு, நீங்க நாளைக்கு காலையில ரெடியா இருங்க, சொல்லிட்டேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். நீங்க 2 பேரும் தூங்குங்க, காலையில லேட் ஆயிட போகுது. நாங்க 7 மணிக்கெல்லாம் எல்லாரும் வந்துருவோம். நீங்க ரெடியா இருக்கணும், சரியா? சரி வரேம்மா, நீ அந்த எக்ஸசைஸ்லாம் சரியா பண்ணு. பாத்துக்கோ. வரேன் திலீபா. வாடா. சரி பாப்போம். என்னடா கண்ணா, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க அந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னவோ நீ சொல்ற, நான் நம்புறேன். நாளைக்கு தானே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. வா பாப்போம். இந்தாங்க பால். வேண்டாம். ரெண்டு பேரும் இழுத்து போத்திட்டு தூங்குறத பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், கோச்சுக்காம கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? அந்த நிச்சயதார்த்தம் நின்னு போனது என்னமோ வாஸ்தவம் தான். அதுக்காக உங்க அக்கா பேச்ச கேட்டுக்கிட்டு நாளைக்கே வேற ஒரு மாப்பிள்ளையை நிச்சயம் பண்ண வர சொல்லிருக்கீங்களே, இது நியாயமாங்க?
இல்ல ஏற்கனவே நம்ம பொண்ணு கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்கிறா. இந்த நேரத்துல இப்படி ஒரு சம்பந்தம் உடனே தேவையாங்க? இந்த பார், நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உன் பொண்ணு பேசின பேச்சுக்கு அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ எதுவும் பேசாத. என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணை செல்லமா வளர்த்துட்டோம் இல்லையா, அவளை போய் அதாண்டி நான் பண்ண தப்பு. செல்ல பொண்ணுன்னு அவளுக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்த்தனே, அது தப்புன்னு நீங்க எல்லாரும் நல்லா உணர்த்திட்டீங்கடி. அவ பேசின பேச்சுக்கு வேற எதுவும் பண்ணாம ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறனே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கடி. மேல மேல பேசி என் வயிற்றுச்சலை கலப்புனீங்க, அப்புறம் நான் ஏதாவது ஏடா கூடமா பேசிடுவேன். பேசாம படுறி. பெத்தவளே மக ஆடுற ஆட்டத்துக்கு சப்ப கட்டு கட்டினா குடும்பம் விளங்குன மாதிரி தான். எங்க எங்க உன் அக்கா எங்க? ஏய் சொல்ல மாட்டியா நீ? எங்க போனா அவ? நீ சொல்ல மாட்டல? இருடி, இரு உன் அப்பனை கூப்பிடுற. இரு வர. போச்சு, எல்லாமே போச்சு. டேய் ராஜாராம், டேய் ராஜாராம், உன் பொண்ணு என்ன பண்ணிருக்கா பாருடா ராஜாராம். டேய் ராஜாராம், டேய் கதவை திறடா ராஜாராம். என்ன ராஜாராம், இந்த நேரத்துல? டேய் சீக்கிரம் கதவை திறடா. டேய் பாருடா, உன் பொண்ணு என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு ஓடிட்டாடா. வாடா, வா வா வா, நீ பொண்ணு வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை வந்து பாரு. வா வா வா. போச்சுடா போச்சு, நம்ம குடும்பம் மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் இதெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. நட்ட நடு ராத்திரியில உன் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாடா. அண்ணி இப்பதான் நீ வந்து பார்த்த, ரூம்ல தான் படுத்துட்டு இருந்தாங்க. கிழிஞ்ச, நீ பார்த்த லட்சணம் தான் தெரியுது. அவ படுத்திருக்கிற மாதிரி தலையணியை செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டா. ஏய், உன்னை வெட்டி கண்ட துண்டமா போடுறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லு. எங்க அவ? இல்ல கை நட்டிக்கிட்டு சொல்லுடி. சாரிப்பா, அக்கா நட்ராஜ் மாமாவை பார்க்கதான் போயிருக்கா. கொஞ்ச நேரத்துல வந்துருவாப்பா. ஐயோ 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 ஐயோ, பாத்தியா உன் பொண்ணு செய்யற அக்கிரமத்தை? விடிஞ்சா வேற ஒருத்தனோட நிச்சயதார்த்தம், இந்த நேரத்துல படி தாண்டதே அசிங்கம். அதுவும் இந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிருக்காளே, உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்துட்டேடி. என்ன தைரியம் தான் ராத்திரில ஊரை விட்டு முன்னாடி வந்து நிப்பனி? உன்னை வெட்டி போட்டா கூட என் மனசு ஆறாதுடி. விடுங்கப்பா. பாடி நட்ராஜ், அப்பா விடுங்கப்பா. இப்ப விட போறீங்களா இல்லையா? விடுங்க. நட்ராஜ், என்ன பண்றீங்கம்மா? நான் வர மாட்டேன்.
சார் இது? ஒரு வயசு பொண்ணை இப்படி அடிப்பீங்க? தப்பா தெரியல உங்களுக்கு? ஒரு பொம்பளை புள்ள என் வீட்டு செவரி ஏறி குதிச்சது பத்தாதுன்னு உன் வீட்டுல வேற வந்து குதிக்கிறா. இதுதான் பொம்பளை புள்ள செய்யற லட்சணமா? சொல்லியா? என் மான மரியாதைலாம் போதியா? அதுக்காக இப்படி வெளியில வச்சு அடிக்கணுமா? தப்பே பண்ணிருந்தாலும் ஒரு பொம்பளை புள்ளைய வீட்டுல வச்சுதான் கண்டிக்கணும். இப்படி பண்ணா உங்களுக்கு தாங்க அசிங்கம். எதுக்கு அசிங்கம்? நான் இவளை அடிக்கிறதா? இல்ல இவ இந்த மாதிரி நடுராத்திரியில அடுத்த வீட்டு செவரி ஏறி குதிச்சு வந்து நிக்கிறாளே அதுவா? எங்க சார் உங்க பையன்? இப்ப கூட வந்து நிக்கிறானா பாத்தீங்களா? ஒரு ஆம்பளை பையன் உங்க பேச்ச கேட்டு நடக்கிற அளவுக்கு கூட ஒரு பொம்பளை பிள்ளையான இவ நடந்துக்கலங்கிறப்ப எனக்கு எப்படி தெரியுமா சார் வேகுது? ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்துட்டோமேன்னு எனக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு சார். பொழுது விடிஞ்சா இவளை பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. கையோட நிச்சயதார்த்தமா நாங்க பண்ண போறோம். இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என் மரியாதை? தெரிஞ்சுக்கிட்டுமே, நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டி, அவனை வெளியில வர சொல்லுங்க. அவனை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். என்னடி சொன்ன? அவந்திகா, இது தப்புமா? இப்போ அப்பா சொல்றது கேளு. முடியாது, நான் கேட்க மாட்டேன். எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாம். நான் நட்ராஜத்தை கல்யாணம் பண்ணிப்பேன். நட்ராஜ், வெளியில வா. நட்ராஜ், ஏய், கொன்னுடுவேன் உன்னை. எப்படி பேசுற பாத்தீங்களா? இவளை அடிக்க கூடாத நானு வெட்டி தெருவுல கூட வீசுவேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் கூட எப்படி பேசுறா பாருங்க. இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு யாராவது ஏதாவது பேசுறீங்க கண்டிப்பா அசிங்கமாயிடும். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இவ ஏன் மக ஒழுக்கம் கெட்டு அலையறவள நான் கேள்வி கேட்கிறேன். இத தடுக்கிறதுக்கு நீங்க யாருங்க? ஹலோ, இது எங்க வீடு. எங்க வீட்ல வச்சு பொம்பளை புள்ளை அடிச்சா நாங்க கேட்கதான் செய்வோம். உங்க வீட்ல வச்சு அடிக்கிறேன்னா நான் கேக்குறேன், இப்படி நட்ட நடு ராத்திரியில ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு உங்க வீட்ல என்னையா வேலை? எங்க உங்க அண்ணன்? அவனைய வர சொல்லு. இவளை எதுக்கு அடிக்கிறேன்னு அவனுக்கு சேர்த்து விளக்க சொல்றேன் நானு. ஹலோ அண்ணே, இத பாருங்க, இந்த மாதிரி அனாவசியமான வார்த்தையில எங்க அண்ணனை பத்தி விடாதீங்க. சரவணா, சும்மா இருக்க என்னம்மா? சொல்லுடா அவனை. நீங்க எதுக்குடா இவர் கூட பேசிட்டு இருக்கீங்க? அப்பா பேசிட்டு இருக்காருல்ல, நீங்க சும்மா இருங்க. பாத்தியாடி, உன்னால எனக்கு எவ்வளவு அவமானண்டி. வீட்டுக்கு வாடி, நான் உன்னை என்ன பண்ற பார். சார், அவ உங்க பொண்ணு. உங்களுக்கு அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நீங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அது தப்பாயிடும். முதல்ல அவ பிரச்சனை என்னன்னு கேளுங்க. ஒரு அப்பாவா காது கொடுத்து கேளுங்க. அவ கூட பேசி நான் சமாதானம் ஆகணுமா? எப்படியாவது சமரசம் பண்ணி திரும்பவும் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க? நான் செத்தா கூட அது நடக்காதியா? யாராவது நீங்க தடுக்க வந்தீங்க, ஏய் அவ்வளவுதான். சனியம் பிடிச்சவளே, உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம். வை. என்ன வெளியில விட்டு நட்ராஜ், நட்ராஜ், வெளியில வா. நட்ராஜ், ஏறி வண்டியில. நட்ராஜ், எடுப்பா வண்டிய. வா நட்ராஜ். ஐயோ, என்னங்க இது? டேய், நடராஜ் எங்க? மேலப்பா. வாங்க போலாம். மறந்து மறந்து கொஞ்சிடவும் என் சிடவும் மறகுதே உருகுதே வழியில் என் பயணம் தடைய நடந்து நடந்து அஞ்சிடவும்
டேய் நடராஜ், அங்க வெளியில அவ்வளவு கலாட்டா நடந்தது. நீங்க உள்ள உட்காந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? ம் எல்லாம் காதுல விழுந்துச்சு. டேய் என்னடா இப்படி அறிவில்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல நிச்சயம் பண்ண போறாங்கடா. அதுவும் காதுல விழுந்துச்சு.